அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நாளை வந்திருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த 111 மேஜிக் டே. இந்த ஜனவரி மாதத்தில் நமக்கு இது மாதிரி மூன்றாவதாக ஒரு அட்டகாசமான ஒரு சான்ஸ் நமக்கு பிரபஞ்சமே கொடுத்துருக்குங்க. நாளை 28/1/2026 தேதியுடைய கூட்டுத்தொகை நமக்கு 1ன்னு வரும். மாதமும் 1 2026 இதை கூட்டி பார்த்தாலும் இதனுடைய கூட்டுத்தொகை அந்த 1ன்னு முடியும். இப்படி வந்திருக்கக்கூடிய இந்த 111 மேஜிக் டேயில் நம்ம சொல்லுகின்ற சூக்ஷ்மமான இந்த நேரத்தில் நீங்கள் இந்த ஒரு வரியை மட்டும் 11 முறை உச்சரித்தாலே போதும் உங்கள் வாழ்க்கையை எப்படி ஒரு ஸ்விட்சு போட்டால் டக்குன்னு லைட் எரியுதோ அதே மாதிரி ஒரு மேஜிக் நடக்கிறது. இதுக்கப்புறம் உள்ள எல்லா விஷயங்களுமே உங்களுக்கு நல்ல விஷயங்களாக நீங்கள் என்ன நினச்சி அந்த நேரத்தில் கேட்குறீங்களோ அந்த விஷயம் அப்படியே நடத்தி தரக்கூடிய அற்புதமான ஸ்விட்ச் போர்டு தான் நம்ம இந்த பதிவில் ஷேர் பண்ண போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை நீங்கள் இப்போ வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும். பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பதிவை பார்க்கலாம். நம்முடைய சேனல் தொடர்ந்து பார்த்துட்ருக்க எல்லாருக்குமே தெரியும், ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய இது மாதிரியான ஏஞ்சல் நம்பர்ஸ் மேஜிக் டே நம்மளும் இது மாதிரி வீடியோ கொடுத்துட்டே தான் இருக்கோம். ஏன்னா இந்த ஜனவரியில் இது 3வது முறையாக நமக்கு இந்த அட்டகாசமான ஒரு நாள் வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த ஒரு நம்பர், ஏஞ்சல் நம்பர் எதுன்னு கேட்டிங்கன்னா நமக்கு இது மாதிரி 111 1111 நம்ம கண்ணில் இது மாதிரியான ஒரு எண்கள் திருப்பி திருப்பி பட்டுக்கிட்டே இருக்குன்னா ஏஞ்சல்ஸ் நமக்கு ஏதோ ஒரு மெசேஜ் நமக்கு கன்வே பண்ணுறாங்க. நம்ம எடுக்கக்கூடிய விஷயத்துக்கள் எல்லாம் நமக்கு அந்த தெய்வத்துடைய அனுகிரகமும் இது மாதிரியான தெய்வதைகளுடைய அனுகிரகமும் நமக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம கூடவே தாங்க இருக்குன்னு அர்த்தம். அப்படி நாளைக்கு வந்திருக்கக்கூடிய அட்டகாசமான 4 நேரம் என்னன்னு கேட்டிங்கன்னா காலையில் வரக்கூடிய 11:01 அதாவது காலை மற்றும் ராத்திரி 11:01 AM இல்லாட்டி 11:01 PM இந்த நேரத்தில் உங்களுக்கு எந்த நேரம் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை எடுத்துக்கலாம். இல்லாட்டி நாளைக்கு மதியம் வரக்கூடிய 1:11 AM 1:11 PM இந்த 4 நம்ம செலக்ட் பண்ணியிருக்க நேரங்களுமே ரொம்ப டாப்பான நேரங்கள் தான். அதனால் நிறைய பேர் டக்குன்னு சில நேரத்தை நம்ம மறந்துடுவோம் ஆட்டோமேட்டிக்காக. ஒர்க் ப்ரெஷராக இருக்கும், இல்லை வேலைக்கு போகிறவங்களா இருக்கும். அப்படி உங்களுக்கு எந்த டைம் கன்வீனியன்ட்டோ அந்த டைமில் பண்ணுங்கள். இல்லை 4 நேரத்துலையும் நாங்கள் பண்ணலாமான்னு கேட்டால் தாராளமாக பண்ணலாங்க. ஏன்னா பிரபஞ்சத்துக்கு கூட நம்ம எந்த அளவுக்கு நம்ம கனெக்டாக இருக்கிறோமோ நம்ம சுற்றி அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கஷ்டங்கள்லாம் தீரணும் அப்படின்ட்டு இது மாதிரியான ஏஞ்சல் எண்களை நம்ம அடிக்கடி இப்படி நிறைய இடத்துல இப்படி பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவும் இந்த நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த 111 இதற்கு என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா ஏஞ்சல்ஸோட பிளெஸ்ஸிங்ஸ் நம்ம கூடவே இருக்குன்னு அர்த்தங்க. ஏதாவது ஒரு விஷயம் மனசில் அந்த நேரத்தில் நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்க, இல்லை உங்களுக்கு வாழ்க்கையில் ஏதாச்சும் ஒன்று நடக்கணும்னு நம்ம மனசில் ஆசைப்படுறோன்னா இப்படி இந்த 111 அந்த நேரத்தில் நம்ம வேண்டிக்கிட்டால் 111 நீங்கள் பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு இந்த இயற்கையும் சரி, இந்த நேச்சரும் சரி, இந்த பிரபஞ்சமுமே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு விஷயத்தையும் உங்களுக்கு கொண்டு கொடுத்துரும். இறை அருளும் இந்த பிரபஞ்சத்துடைய சக்தியாலுமே நீங்கள் என்ன விஷயங்கள் நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்கள் கண்டிப்பாக நமக்கு நடக்குங்கிறது தான் அர்த்தம். அதே மாதிரி புதுசாக ஒரு விஷயத்தை நம்ம ஸ்டார்ட் பண்ணி அந்த புது விஷயத்தால் நம்முடைய வாழ்க்கை நல்ல ஒரு நேர்மறையான நல்ல ஒரு சந்தோஷமாக மாறப்போகுது, நல்ல ஒரு பாசிட்டிவாக ஆக போகுது. அதனால் நம்முடைய வாழ்க்கை கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆக போகுதுங்கிறது தான் இந்த 111 நமக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி இந்த 111ங்கிறது நமக்கு ஒரு புதிய ஒரு ஜேர்னி, நம்ம புதுசாக ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த இடத்துல நமக்கு ஒரு இறை சக்தியும் நமக்கு ஒரு பாதுகாப்பாக இது மாதிரி பிரபஞ்சத்துடைய சக்தியும் கூடவே இருக்குன்னு அர்த்தம். நமக்கு இவங்களாம் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. நம்ம எடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சரியான பாதைக்கு தான் போயிட்டுருக்கு. அதனால் நம்பி தைரியமாக நீங்கள் எந்த விஷயத்த மனசில் இந்த நேரத்தில் வேண்டுறீங்களோ இந்த நேரத்தில் நம்ம அதாவது மனசுக்குள்ளே நீங்கள் நினச்சிட்டு இருக்கப்ப இந்த 111 இல்லை 1111 நம்ம எதேச்சியாக பார்ப்போம் பார்த்தீங்களா, அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய எல்லா விஷயங்களுமே சரியான பாதைக்கு போயிட்டுருக்குன்னு தாங்க அர்த்தம். அதனால் நாளைக்கு இந்த 111 அந்த ஒரு டைமிங்ஸை நம்ம தப்பி தவறி கூட யாருமே மிஸ் பண்ணக்கூடாது. இந்த நேரத்தில் நம்ம சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஸ்விட்ச் வேர்ட். ஏன்னா இந்த ஒரு ஸ்விட்ச் வேர்ட் நீங்கள் எந்த விஷயத்துக்காக வேணாலுமே நீங்கள் சொல்லலாம். சில மேனிஃபெஸ்டேஷன் நம்ம இது மாதிரி ஸ்விட்ச் வேர்ட் சொல்லுவோம், சிலது பணத்துக்காக சொல்லுவோம், இல்லை தனிப்பட்ட வாழ்க்கைக்காக பிரச்சனைகள் தீர்வதற்கு, இப்படி தனித்தனியாக நிறைய ஸ்விட்ச் வேர்ட் இருக்குது. ஆனால் இந்த ஒரு ஸ்விட்ச் வேர்ட் எந்த விஷயம் வேணாலுமே நீங்கள் மனசில் நினச்சிக்கிட்டு இந்த ஒரு வார்த்தையை சொல்லலாம். அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஸ்விட்ச் வேர்ட் கோல்டன் சன்ரைஸ்.
கோல்டன் சன்ரைஸ். அதாவது இதோடைய வார்த்தையில் எப்படி இருக்கு பாருங்கள். கோல்டன் சன்ரைஸ், எப்படி இந்த சூரிய உதயம் வந்து அப்படியே ஃபுல்லாக அப்படியே பார்க்குறதுக்கு நல்லா அப்படியே தங்கம் மாதிரி அப்படியே மினுமினுத்து அப்படியே ஜொலிச்சு அப்படியே சூரியன் வந்து எப்படி வருதோ அதே மாதிரி தான் சூரிய உதயம் எப்படி ஆகுதோ அதே மாதிரி நம்முடைய வாழ்க்கை நல்லபடியாக உதயமாகும். நம்ம என்ன நினச்சி கேட்குறீங்களோ, என்ன விஷயங்கள் கஷ்டங்கள் தீர்வதற்காக இருக்கட்டும், இல்லை பண விஷயத்துக்காக இருக்கட்டும், இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் உச்சரிக்க ஆரம்பித்து பாருங்களேன். இந்த கோல்டன் சன்ரைஸுங்கிறது உங்களுக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டி, அவ்வளோ ஒரு ஸ்பிரிச்சுவலோட கனெக்ட் ஆகும். ஒரு பணம் நமக்கு அப்படியே மழை மாதிரி கொட்டுறது பார்க்கலாம். பிரச்சனைகள் எல்லாம் தீரும். போகிற வழி எல்லாமே நமக்கு நல்லபடியான ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன்ஸ் இருந்துக்கிட்டு நமக்கு எல்லாமே எல்லாம் சரியானதா அப்படி நடக்கிறதா அப்படி வந்து நமக்கு இது எல்லாத்தையும் தரக்கூடிய அற்புதமான ஒரு ஸ்விட்ச் வேர்டு தான் இந்த கோல்டன் சன்ரைஸ். அதனால் நாளைக்கு வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் 11 முறை இந்த கோல்டன் சன்ரைஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன ஒரு விஷயங்கள் வேணுமோ அதை நீங்கள் மனசுக்குள்ளே அது நடந்து முடிஞ்ச மாதிரி நீங்கள் வந்து நினச்சிட்டு இந்த கோல்டன் சன்ரைஸ் அப்படிங்கிற இதை 11 முறை நீங்கள் சொல்லணும். இதை நம்ம டெய்லி இது மாதிரி சாண்ட் பண்ணலாமா? டெய்லி காலையில் ஏந்திரிச்சோன்னு கண்ணு முழிக்கிறோம் பார்த்தீங்களா, பெட்டில் இருந்துக்கிட்டே போதும். இதுக்கு வந்து பிறப்பு அந்த பீரியட்ஸ் தீட்டு அதெல்லாம் எந்தவித ஃபார்மாலிட்டி எதுவுமே கிடையாதுங்க. குளிக்கணும், அதெல்லாம் ப்ரஷ் பண்ணணும், அந்த கட்டாயங்கள் இல்லை. காலையில் கண்ணு முழிச்ச கையோட ஃபஸ்ட்டு வேலையாக கோல்டன் சன்ரைஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை டெய்லி 11 முறை நீங்கள் சொல்ல ஆரம்பித்து பாருங்கள். நீங்கள் அடுத்த ஒரு மாதத்துக்குள்ளே உங்கள் வாழ்க்கை எப்படி வந்து சேஞ்ச் ஆகுது, நல்லபடியாக நீங்கள் நினச்ச காரியங்கள் எல்லாம் நடக்குதுங்கிறத நீங்களே நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லிட்டு போவீங்க. அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஸ்விட்ச் வேர்ட். அதே ஏன்னா இந்த ஸ்விட்ச் வேர்டுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. நமக்கு நல்ல ஒரு ப்ரொடெக்ஷன் கொடுக்கும். நமக்கு இருக்கக்கூடிய அந்த கர்மாஸ் ஏதாச்சும் இருந்தால் அதை வந்து கிளியர் பண்ணும், நம்மளை ஹீல் பண்ணும். பிளாக்கேஜஸ் இருந்தால் அதை வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணும். இப்படி 1 2 இல்லை, எல்லா டைமென்ஷன்லேயுமே எல்லா நேரத்துலையும் நம்முடைய வாழ்க்கை முழுக்க நமக்கு வந்து எல்லா விஷயத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரே ஸ்விட்ச் வேர்டுனா இந்த கோல்டன் சன்ரைஸ் தான். அதனால் இந்த அற்புதமான மந்திர வார்த்தையை நாளை வரக்கூடிய இந்த நேரத்தில் 11 முறை சொல்லுங்கள். நிச்சயம் பிரபஞ்சத்துடைய அருளாலும் இந்த இறை அருளாலும் நீங்கள் வேண்டிய விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கிடைக்குங்க. நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் 111 அப்படின்னு நீங்கள் போட்டுட்டு உங்கள் மனசுக்குள்ளே அந்த ஆசையை வந்து நினச்சி வேண்டிக்கோங்க. நிச்சயமாக நீங்கள் என்ன நினச்சி வேண்டி கேட்குறீங்களோ அந்த விஷயங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நடந்தே தீரும். இந்த பதிவு நீங்கள் பார்க்குறதோடு மட்டும் இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும். நம்முடைய சேனலை நீங்கள் நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு என்றைக்குமே கொடுக்கணுங்க. மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.